வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4வது ராசியில் இருக்கிறது நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா 4ல் செவ்வாய் இருந்தால் சொத்துக்கள் வாங்கலாம். ஏதாவது ஒரு சொத்துக்கள் நமக்கு கைக்கு கிடைக்கும். வில்லங்க சொத்துக்கள் கூட கைக்கு கிடைக்கும். கிரையம் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், ஒத்தி வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அதனால் சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி 4ல் செவ்வாய் இருந்தால் அவர் 12ஆம் அதிபதிங்கிறனால சொத்துக்களை விற்கணுன்னாலும் விற்றுறலாம். அது நம்ம சொத்தாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க சொத்தாக இருந்தாலும் சரி. அப்போ அடுத்தவங்கள சொத்தை விற்கிறதா இருந்தால் அது ரியல் எஸ்டேட்டுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களும் நல்ல லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கலாம். அதனால் சொத்துக்கள்னால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ராகு வேறு 4வது ராசியில் இருக்கார் பாருங்கள். பொதுவாக ராகு 4வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்து வீட்டில் பகையை இழுத்து விட்டுரும், சண்டை சச்சரவுன்னு வந்துடும். அதே மாதிரி தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா தாயார் கூட கருத்து வேறுபாடு வரும். ஒரு சிலருக்கு தாயார் கூட சரியாக பேச்சுவார்த்தையே இருக்காது, அந்த மாதிரி செஞ்சிடும். அதே மாதிரி 4ல் ராகு இருக்கிறது ஒரு சிலருக்கு அல்சர் வரும், இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்கள் பொருட்கள் இழப்பீடு ஏற்படும். அதனால் சொத்துக்கள் பொருள்களை கவனமாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன? இப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு சொத்து ஒத்தி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சொத்தை திருப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு சொத்தை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். சொத்தை அடமான வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அல்லது பொருட்களை அடமான வைக்கிறது விற்கிறது அந்த மாதிரி வரும். அல்லது ஏதாவது ஒரு வகையில் பொருளோ சொத்தோ காணாமல் போகலாம், தொலைஞ்சு போகலாம். இந்த மாதிரியான வேலைகளை தான் அந்த ராகு செய்வார். அவர் ஏற்கனவே 2024 பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தே அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சரிங்களா? அதனால் ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனியை எடுத்துக்கிட்டோம்னா அவர் நல்லா தான் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி இருந்துச்சுல்ல, 7.5 சனியெல்லாம் விலகிருச்சு. இப்போ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 7.5 சனி விலகுனது படிப்படியாக தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். இப்போ 7.5 சனி விலகிருச்சு, அதனால் டக்குன்னு ஒரு முன்னேற்றம் வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் 7.5 சனி விலகுனால இனிமேல் முன்னேற்றம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு முன்னேற்றம் இனி வரலையேன்னு ஒரு சிலர்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. முன்னேற்றங்கள்ங்கிறது திடீர்னு ஒரே நாளில் வர்ற விஷயங்கள் கிடையாது. அது படிப்படியாக வர்ற விஷயங்கள் தான். அதனால் கூடி சீக்கிரமே உங்களுக்கு முன்னேற்ற பாதை கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்க சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகும். கடன் காட்சி பிரச்சனைகள்லாம் விலகும். கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். தொழில் நல்லா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அப்போ வாழ்க்கை மேம்பாடு அடையக்கூடிய ஒரு தருணம் தான் இது. அதனால் படிப்படியாக நீங்கள் இனிமேல் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவங்ககிட்ட பழகிறது, பேசுகிறது எல்லாம். சரிங்களா? சரி. குரு பகவானை எடுத்துக்கிட்டால் குரு பகவான் இப்போ பயிற்சி ஆகிருக்கார். அவர் 4ஆம் அதிபதி தான். 6வது ராசிக்கு போயிருக்கார் பாருங்கள். 4ஆம் அதிபதி 6வது ராசிக்கு போனால் ஒரு சிலர் சொத்து விற்கணும்னு நினைப்பாங்க, விற்றுருவாங்க. ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுவாங்க. ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கும். அதனால கூட வீடு விட்டு வீடோ ஊர் விட்டு ஊரோ மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்கனவே சிலருக்கு வந்திருக்கும். அப்படி வராதவங்களுக்கு இனிமேல் கூட வரும். சரிங்களா? சரி. அதே மாதிரி குரு 6வது ராசிக்கு போனால் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ 3வது ராசிக்கு போய் நல்லா தான் இருக்கார். அதனால் குரு பணத்தை கொடுக்கலனாலும் சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க தான் செய்வார். அப்போ எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பண உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் தசாபுத்தி சரியில்லைன்னா குரு 6ல் இருக்கனால கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வரும். ஆனாலுமே நம்மளால் சமாளிக்க முடியும். அல்லது ஒரு சிலருக்கு வருமானம் வரும். வர்ற வருமானம் ஏதாவது கொஞ்சம் செலவாகலாம். அதே மாதிரி நகை நெட்டுகளை கொஞ்சம் பத்திரமா வைக்கணும். இல்லைன்னா நகை நெட்டுகள் காணாமல் போயிடும், இல்லைன்னா தொலைஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். சரிங்களா? சரி. அதே போல் குரு பகவான் 6வது இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்ல விஷயம். என்ன அப்படின்னா குரு 6ல் இருந்தால் அந்த கடன் டார்ச்சர் அப்படிங்கிறது குறையும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர் இருக்கும், கடன்காரர்களுடைய டார்ச்சர். அந்த டார்ச்சர் தாங்கவே முடியாது, நிம்மதியோடையே இருக்க முடியாது. ஆனால் இப்போ குரு 6க்கு வந்துருச்சு இல்லையா? இனிமேல் படிப்படியாக பாருங்கள், அந்த கடன் டார்ச்சரெல்லாம் குறைஞ்சிரும். நீங்கள் நிம்மதி அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். கடனும் கட்டுவோம்.
ஒரு சிலரெல்லாம் வட்டி கூட கட்ட முடியாமலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு நன்மையை வந்து குரு உங்களுக்கு செஞ்சிருவார். சரி, அதே மாதிரி நோய் நொடி இருந்தால் நோய் நொடி தீர்றதுக்கான வாய்ப்புகளையும் அந்த குரு உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் அதிபதி தான் 6வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த சளி இருமல் காய்ச்சல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் செய்கிற செயல்கள் மட்டும் நமக்கு பிடிக்காது. ஆனால் அரசாங்கத்தினால நன்மைகள் கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகள்னால நன்மைகள் கிடைக்கும், அரசியல்வாதிகள்னால நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு காரியம்னு நம்ம அரசாங்க அதிகாரிகளை போய் சந்திச்சா நம்மளை வந்து அலக்கழிப்பு பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு மர்ற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து சுக்கிரனை எடுத்துக்குவோம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி தான், 5வது ராசியில் தான் இருக்கார். இப்போ சுக்கிரன் வந்து வைகாசி 7ஆம் தேதி 6வது ராசிக்கே போயிடுவார். 6வது ராசிக்கே சுக்கிரன் போனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6லேயே வலிமையாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த சுகர் நோய் வருதில்ல, அது போன்ற ஏதாவது உடல் உபாதை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பொருள்கள் வந்து ரிப்பேர் ஆகும். எலக்ட்ரானிக் பொருள்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அடிக்கடி ரிப்பேர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் வரும். அதில் ஒரு சிலர் வந்து பொருட்களை வந்து புதுப்பிச்சுக்கலாம், வேலை பார்த்து வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு புது பொருள்கள் தான் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் புதனை எடுத்துக்கிட்டோம்னா புதன் வந்து 5வது இடத்துல தான் இருக்கார். அந்த புதன் வந்து வைகாசி 11ஆம் தேதி 6வது ராசிக்கு போயிடுவார். புதன் 6வது ராசிக்கு போனாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு ஸ்கின்னில் அலர்ஜி, இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, இல்லது சுளுக்கு பிடிப்பு, அந்த மாதிரியான நோய் நொடிகள் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு வரலைனாலும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் கூட. 10ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது. 10ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, அதே போல் கேது வேறு உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கு பாருங்க. கேது 10வது ராசியில் இருந்தாலும் நம்ம எந்த தொழிலையுமே செய்ய விடாது, தொழில் செய்ய விடாமல் ஏதாவது தடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வேலை பார்க்குறவங்கள ஒழுங்காக வேலை பார்க்க விடாது. வேலை பார்க்குற இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயத்த அந்த கேது மட்டும் கொஞ்சம் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பல பிரச்சனைகள் வந்து விலகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் 100ல் ஒரு 10 பேருக்கு இப்போ கூட கடுமையாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்காது, அதனால ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையாக தெரியும். ஆனால் அந்த தசாபுத்தி மாறிச்சுன்னா அந்த கடுமையான சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு விலகிடும். ஆனாலும் முதல்ல இருந்த கஷ்டம் இப்போ இருக்காது. அது உங்களுடைய மனசுக்கும் பலருக்கு வந்து தெரியும். அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.